ஹாய். பீர்க்கங்காய் வந்து நம்ம பொரியல் பண்ணிவிட்டு பீர்க்கங்காயை வந்து தூக்கி நம்ம தோலை வந்து தூக்கி குப்பையில் போட்டுருவோம். அதை செய்யாதீங்க. இதை செஞ்சு பாருங்கள். ஏன்னா தோலில் வந்து நிறைய நார் சத்து இருக்குது. உடல் சூட்டையும் குறைக்கும். உடலில் இருக்கிற கழிவையும் வெளியேற்றும். சரிங்களா? அதை எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீர்க்கங்காய் துவையலாக பண்ணாலும் சரி, சட்னியாக பண்ணாலும் சரி. சரிங்களா? நான் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சில தேங்காய், அப்புறம் வந்து 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சிறு கோழிக்கண்டு சைஸ் புளி எடுத்துருக்கேன், காரத்தக்கன காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலான்ட்டு. அப்புறம் எள்ளு வந்து வறுத்து போட்டுக்கோங்க. வறுத்து அரைக்கும் போது சேர்த்தாலும் சரி, இல்லை நம்ம இப்போ செய்யும் போதே சேர்த்துக்கலாம். நான் முதலே சேர்த்துட்றேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானோடனே எள்ளு சேர்த்துட்டு எள்ளு பொரியவும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அப்புறம் வத்தல் சேர்த்துக்கோங்க. அதோடு வந்துட்டு வெங்காயத்தை நறுக்குனதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பீர்க்கங்காய் தோலை சேர்த்துட்டு அதோடு எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. தேங்காய், புளி, தக்காளி, பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வந்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு சிம்லேயே வந்து வேக விட்டுங்க. இது வேக விட்டு இது ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு பொரியவும் இந்த துவையலில் சேர்த்துட்டு நம்ம அப்படியே சாதத்தில் தோசைக்கு இட்லிக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். செஞ்சு